ஓம் சாந்தி. சென்னை ஹாப்பி வில்லேஜ் ரிட்ரீட் சென்டரின் 2025-26 ஆண்டின் சேவை அறிக்கை. அக்டோபர் 2025 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கேரளா வந்திருந்த பொழுது திருவனந்தபுரம் ராஜ்பவனில் சமர்ப்பண சகோதர சகோதரிகள் அவரை சந்தித்து வரவேற்றனர். மேலும் கேரளாவில் நடைபெறும் ஈஸ்வரிய சேவைகள் குறித்து விளக்கமளித்தனர். ஜனவரி 2026 மதுரை மண்டலத்தில் மதிப்பிற்குரிய ஜெயந்தி தீதி அவர்களின் முன்னிலையில் பிரம்மாண்டமான பொன் விழா நிகழ்ச்சி கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் டெல்லியில் இருந்து ஆஷா தீதிஜி, மதுபனிலிருந்து சகோதரர் மிருத்யுஞ்சய், சகோதரர் மோகன் சிங்கல் மற்றும் பல மூத்த சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கேரளாவில் பாலக்காடு கிளை நிலையத்தில் பொன் விழா கொண்டாட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ராஜயோகி, தபஸ்வி, ஜெயந்தி தீதிஜி மற்றும் ஹன்சா பெகன்ஜி ஆகியோரை பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். சங்க மகோத்சவம் பொது நிகழ்ச்சியில் சுமார் 6,000 பேர் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்தனர். பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் 90வது ஆண்டு விழா கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர அருக்கலேர் அவர்களின் முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மிராக்கல் ஆஃப் மெடிடேஷன் என்ற பொது நிகழ்ச்சியில் சுமார் 5,000 பேர் மதிப்பிற்குரிய ஜெயந்தி தீதிஜி அவர்கள் தன் ஆன்மீக சக்தியால் ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தை செய்ய வைத்தார். புதியதாக கட்டப்பட்ட ஓம் சாந்தி பவன் கட்டிடத்தை மதிப்பிற்குரிய ஜெயந்தி தீதிஜி அவர்கள் திறந்து வைத்தார். போத்தீஸ் வணிக வளாகத்தில் மதிப்பிற்குரிய ஜெயந்தி தீதி அவர்கள் பாபாவின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் ஆசி வழங்கினார்கள். கனெக்டிங் பேக் டு த ரூட்ஸ், அதாவது மீண்டும் வேர்களுடன் இணைவோம் என்ற VIP ஃபேமிலி ரிட்ரீட்டில் ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி ராதிகா மற்றும் திருவண்ணாமலையை சேர்ந்த சகோதரி உமா ஆகியோர் 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்களின் குடும்பங்களுக்கு தியான பயிற்சிகளை வழங்கினர். அக்டோபர் மாதத்தில் த ஷிஃப்ட் டர்னிங் பாயிண்ட் முகாமில் சுமார் 300 பேர் தங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை நோக்கி செல்ல திடமான உறுதியை எடுத்துக்கொண்டனர். நர்சஸ் காலேஜை சேர்ந்த 200 மாணவர்களுக்காக தன்னம்பிக்கை மற்றும் அதிகாரமளித்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. டிசம்பர் மாதத்தில் you@meditation.com ரெட்ரீட்டில் ஊக்கமளிக்கும் உரைகள் மற்றும் சோல்பா அமர்வுகள் மூலம் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லாபத்தை அடைந்தனர். மே மாதத்தில் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் குழந்தைகளுக்கான லிட்டில் லைட்ஸ் ரெட்ரீட்டில் 200 சிறுவர் சிறுமியர்கள் எளிய தியானம் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகள் மூலம் தங்களின் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தனர். செப்டம்பர் மாதத்தில் மும்பையை சேர்ந்த பிரம்மகுமார் ராஜுபாய் தலைமை பண்புகள் மற்றும் தன்னம்பிக்கை குறித்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட BK இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தார். நவம்பர் மாதத்தில் மதுபனிலிருந்து வருகை தந்த மதிப்பிற்குரிய உஷா தீதி அவர்கள் சமர்ப்பண சகோதர சகோதரிகளுக்கு ஜுவாலா சொரூப பட்டியின் யோகத்தில் ஆழ்ந்த அனுபவங்களை செய்ய வைத்தார். ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு மண்டல சகோதர சகோதரிகளுக்காக 5 குழுக்களாக சிறப்பு பட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அகமதாபாத்தை சேர்ந்த சாரதா தீதிஜி, மெஹசானாவை சேர்ந்த ஷரளா தீதிஜி மற்றும் மதுபனிலிருந்து ரூபேஷ் சகோதரர் ஆகியோர் இதில் தலைமையேற்று ஏறக்குறைய 3,000 பேருக்கு மேல் பயிற்சி அளித்தனர். செப்டம்பர் மாதத்தில் சென்னை சாந்திதாமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை பேரணி தொடங்கப்பட்டது.
மவுண்ட் அபுவை சேர்ந்த சகோதரர் சூரியமணி மற்றும் சென்னையை சேர்ந்த இளைஞர்கள் இணைந்து 2 மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் 340 நிகழ்ச்சிகள் மூலம் 19,000 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஆன்மீக பயிற்சி அளித்தனர். நவம்பர் மாதத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாற்றத்திற்கான இளைஞர்கள் என்ற யூத் ஃபெஸ்டிவலில் இளைஞர் பிரிவின் தலைவரான மதிப்பிற்குரிய சந்திரிகா தீதி அவர்கள் பங்கேற்று ஏறக்குறைய 4000 இளைஞர்களுக்கு வழிகாட்டினார். டிசம்பர் மாதத்தில் சென்னையில் 5 நாட்கள் நடைபெற்ற பாதுகாப்பு படை பிரிவு செக்யூரிட்டி விங் சேவைகள் மூலம் விமானப்படை தளம், CISF, பிளாக் கைட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 4000த்திற்கும் மேற்பட்டவர் பயனடைந்தனர். பாப்தாதாவின் விருப்பப்படி சென்னை மண்டலத்தில் பல்வேறு மையங்களில் மாதாந்திர கூட்டு தியான நிகழ்ச்சிகள் மூலம் உலக அமைதிக்கான வைப்ரேஷன் பரப்பப்பட்டு வருகின்றன. பிப்ரவரி 2026 90வது சிவ ஜெயந்தியை முன்னிட்டு சிவனும் நானும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மண்டலத்தில் அனைத்து கிளை நிலையங்களில் 1008 மணி நேர யோக பயிற்சி 6 மாதங்களாக நடைபெற்றது. இதில் 110 மையங்களில் மிக கோலாகலமாக பக்தர்கள் சிவனை அருளை பெற ஏற்பாடு செய்யப்பட்டது. இது மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. டிசம்பர் 2025 காஞ்சிபுரத்தில் பாபாவின் புதிய கட்டிடமான சிவாலயமானது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டன. சென்னை மாதவரத்தில் ஏப்ரல் மாதம் சிவ தர்ஷன் பவன் என்ற பாபாவின் புதிய கட்டிடத்தை மதுபனிலிருந்து சகோதரி மஞ்சு, சகோதரி பீனா மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் முன்னிலையில் பாபாவின் வீடு திறந்து வைக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் திண்டிவனத்தில் ராஜ்யோகா பவன் என்ற பாபாவின் புதிய வீடு சகோதரி பீனா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நவம்பர் மாதம் கோயம்புத்தூரில் ஞான அமிர்த பவன் என்ற பாபாவின் புதியதாக கட்டப்பட்ட வீட்டை சந்திரிகா தீதி அவர்கள் திறந்து வைத்தார். ஜனவரி 18, 2026 ஹாப்பி வில்லேஜில் தபஸ்யா தினமாக அனுசரிக்கப்பட்டது. அங்கு மதுபனை போன்றே 4 தாமங்கள் உருவாக்கப்பட்டு முழு சூழலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்றியது. ஓம் சாந்தி.